இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதே பஜாஜோட பல்சர் பிராண்ட் தான். பல்சரோட நிறைய நேக்கட் பைக்ஸ் இருக்குது, 150, 180, 200 அப்படின்னு நிறைய பர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ் 220cc எல்லாம் வச்சு வந்த போது கூட எல்லாமே ஒரு நேக்கட் பைக் இல்லைனா செமி ஃபேட் பைக்காக இருந்தது. அண்ட் இப்போ மற்ற மேனுஃபேக்சரர்ஸ்லாம் நிறைய ஃபேரிங் வச்ச பைக்ஸோட இப்போ ரிலீஸ் பண்ணும்போது பஜாஜும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபேட் பைக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களோட பல்சர் 200 NS பேஸ் பண்ண சேம் பைக் தான். இந்த வண்டியை பார்த்தோன்னே ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கிறது இதோட புது ஃபேரிங் தான். இந்த ஃபேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தா கொஞ்சம் நிறைய கட்ஸ், ஏகப்பட்ட கிராஃபிக்ஸ் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தோன்னே பிடிக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். மற்றபடி பார்த்தா இதில் புதுசாக இருக்கிற ரேவியூ மிரர் வந்து ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் லுக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட அது போதா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இதில் 200 NSக்கும் RSக்கும் இருக்கிற இது டிஃப்ரென்ஸில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த புது டிஸ்க் பிரேக். இது வந்து 300 mm ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக். இது ABS எக்விப்டாக இருக்குது ஒரு வெர்ஷனில். இந்த வெர்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தா ஃப்ரண்ட்டில் இருக்கிற பிரேக்குக்கு மட்டும்தான் ABS ஒர்க் ஆகும். ரியரில் வந்து இட் வில் நாட் ஒர்க் ஆஸ் அன் ABS. அதுக்கடுத்து இந்த வண்டியில் இருக்கிற மேஜர் சேஞ்சஸ்ன்னு செக் பண்ணால் இதோட எக்ஸாஸ்ட். இந்த எக்ஸாஸ்டோட லுக்ஸ் வந்து ரொம்ப ஃபங்கியாக இருக்குது. பட் அட் த சேம் டைம் மற்ற ஃபேரிங் அண்ட் இதோட வந்து டஸ் இட் கோ அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். கடைசியாக இந்த வண்டியோட டெயில் லைட் பற்றி பார்ப்போம். இந்த வண்டியோட டெயில் லைட் வந்து இதுவுமே வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு டிசைன். இந்த மாதிரி இதிலே இதை எம்பெட் பண்ணி சேர்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு புதுவிதமான அப்ரோச். பட் அந்த டெயில் லைட் வந்து இந்த வண்டிக்கு செட் ஆகுதாங்கிறது திரும்பவும் ஒரு கேள்விக்குறையான ஒரு விஷயம்தான். இதுதான் இந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷன். இது வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்போர்ட் ஓரியன்டாக ஒரு RC200 மாதிரியோ இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இன்னும் கொஞ்சம் அப்ரைட்டான ஒரு ரைடிங் பொசிஷனில் தான் இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிட்டியில் ரைட் பண்ணுறதுக்கு. பட் அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு ஸ்போர்ட் பைக் மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்காது. பட் 200 NSஓட கம்பேர் பண்ணால் ஸ்டியரிங் வந்து இன்னும் கொஞ்சம் லோவராக இருக்குது, ஹேண்டில் பார்ஸ் எல்லாம். அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஃபுட் பெக்ஸும் கொஞ்சம் பின்னாடி தள்ளியிருக்காங்க. ஸோ உங்களோட நார்மல் ரைடிங் பொசிஷன் இது மாதிரி தான் இருக்கும். பல்சர் RS200 இருக்கிறது வந்து பல்சர் NS200 இருந்த அதே என்ஜின் தான். பட் இந்த பைக்கில் வந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக படுத்துறதுக்காக டியூனிங் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த வண்டி வந்து என்ஜின் வந்து ஒரு 9750 RPMல 24.2 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் டார்க் பார்த்தா 1.86 kgm 8000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது எல்லாமே ஒரு ஹையர் RPMல இருக்கிறனால உங்களுக்கு பவரும் வந்து ஒரு 6000 7000 RPMக்கு அப்புறமா தான் ஒரு நல்லாவே ஒரு புல் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இது பார்த்தா ஒரு ஸ்பீட் வந்து 0 to 60 km/h வந்து ஒரு 4 secondsல ரீச் ஆகுது. அண்ட் இதோட டாப் ஸ்பீட் வந்து 146 km/h வரைக்கும் எங்களால் டெஸ்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் அது வரைக்கும் தான் வண்டியும் புஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் இதோட கியர் பாக்ஸ் பார்த்தா இது வந்து ஒரு 6-speed கியர் பாக்ஸ், 1 down 5 up கான்ஃபிகரேஷனில் இருக்குது. அண்ட் இதுவும் வந்து NS200 விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கியரிங்கில் இருக்குது. இந்த கியரிங் வந்து இன்னும் ஸ்போர்ட் ஓரியன்டாக இன்னும் வந்து ஒரு ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் இந்த ஃபியூல் இன்ஜெக்டட் என்ஜினோட ஒரு மைனஸ் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது அப்படின்னு பார்த்தா இதோட ஓவர் ஹீட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். பட் ஓவர் ஹீட் ஆகுது உங்களுக்கு தைஸ் அந்த மாதிரி ஏரியாவில் நார்மலாக நிறைய பைக்ஸில் தெரியும். பட் இது ஆனால் ஃப்ரண்ட் சீட்லேயே வந்து கொஞ்சம் அதிகமாக ரேடியேஷன் தெரியுது அப்படிங்கிறது கொஞ்சம் ஓட்டுறதுக்கு வந்து அதுவும் சிட்டியில் நீங்கள் ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த வண்டியோட ரேக் ஆங்கிள்லேயும் வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது. ஸோ அதனால் வந்து வீல் பேஸ் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டராக இருக்குது. அதனால் இன்னும் நிம்பிளாக இன்னும் ஷார்ப்பாக இருக்குது ஹேண்ட்லிங். அண்ட் அதோடு சேர்த்து MRFோட புது செட் ஆஃப் டயர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப கிரிப்பியாக இருக்குது. அண்ட் வளைச்சு நிலச்சி ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நல்ல கிரிப்பியாக இருக்கிறனால இப்போ பிரேக்ஸும் வந்து இன்னும் பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் எஸ்பெஷலி வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் மேடு பள்ளம் எல்லாத்துலேயும் ஓட்டும் போது ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ரொம்ப ஜம்பியாக தூக்கி போடுற மாதிரி இல்லாமல் மேடு பள்ளத்தில் நல்லா அப்சர்வ் பண்ணுது. அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு கார்னரிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கா வண்டி, கார்னர் டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பவுன்ஸியாக எதுவுமே இல்லாமல் லைனை மெயின்டைன் பண்ணுதான்னு பார்த்தா கொஞ்சம் அவுட்வேர்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அட் டைம்ஸ் சில கார்னரில். பட் அதர்வைஸ் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இஸ் குட்ன்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த வண்டியில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னா இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் தான். இந்த எக்ஸாஸ்ட் நோட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் என்னடா பைக் வருது அப்படின்னு எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு சவுண்டாக இருக்குது. இந்த பல்சர் 200 RS வந்து 2 வெர்ஷனில் இருக்குது. ஒரு நான் ABS அண்ட் ABS வெர்ஷன். இந்த ABS வெர்ஷன் வந்து 1,50,000 rupees கிட்ட வருது. இது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜ் மாதிரி தான் தெரியுது மற்ற பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது அதே கேட்டகரியில். அட் த சேம் டைம் ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. அண்ட் இந்த ஃபுல் ஃபேரிங்கோட லுக்ஸ் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ். இது உங்களுக்கு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு சுத்தமாக பிடிக்காமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு லுக்ஸ் ஓகேவாக இருக்குது, சிட்டியில் ஓட்டுறதுக்கும் ஒரு நல்ல வண்டி.